ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1v1 மேட்ச் மட்டும்தான். அது கிராஃப்ட் லேண்டில் தான். போர் அடிக்குது அப்படின்னு அந்த கிராஃப்ட் லேண்ட் பக்கம் போவோமே அப்படின்னு சும்மா போன ஒரு மேட்ச்சு. முடிஞ்சளவு உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் அந்த உங்கள் பொண்ணான கையை வச்சு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எப்பயுமே வந்து ஒன் டைம் மேட்ச்னா வெறும் டெசர்ட்டிகள் மட்டும்தான். அது மட்டுமே இருந்தால் போதும். ஆப்போனண்ட்டுக்கு தலையை கழட்டி அவங்க வீட்டுக்கு பார்சல் அனுப்பிட்டே இருக்கலாம் அப்படின்னு போய் சேர்ந்துடும். அதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்தேன்னா அவள் கடைசி வரையும் வெளியே வரவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு, நம்மளே போய் அடித்து முடிச்சாச்சு. அது திரும்பும்போது ஒரு ஒன் டேப் ட்ரை பண்ணேன், அதுலேயே மாட்டிக்கிட்டா. அப்போவே தெரிய வேணாம் அவள் எவ்வளோ பெரிய பாட்டுன்னு. ஏன்னா நம்மளே ஒரு பாட்டு நம்மகிட்ட எந்த அடி வாங்கினா அவங்க எவ்வளோ பெரிய பாட்டாக இருக்கணும்னு மக்களே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த மேட்ச் வந்து எப்படியும் கொஞ்சம் ஓப்பனில் வந்துட்டா நம்மளும் முடிஞ்சளவுக்கு வந்து அடித்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸை நம்ம தாராளமாக காட்டிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி மற்ற வீடியோ வந்து எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் ஓகே ஐ அக்செப்ட் மை மிஸ்டேக். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தேவை, இந்த மாதிரி ஒரு வீடியோ இருந்தால் வேணும், இந்த மாதிரி ஒரு வீடியோ தேவை, இல்லை இதுக்கு எதாவது ஹெல்ப் வேணும், ஒரு ட்ரிக் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கான ட்ரிக்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக தெளிவாக புரிகிற மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்துடும். அதுக்கு வந்து மெசேஜில் நோட்டிஃபிகேஷனில் ஆனில் வச்சுக்கோங்க. எல்லாருமே மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த மேட்ச் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்லோடு பண்ணுறோம். அப்பப்பா பசிக்குது கைஸ், சாயங்காலம் ஆனாலே ஒரு மாதிரி பசி எடுக்குது. அதே மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லியிருக்கேன், அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பிளேஸில் வந்து நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம், அவள் வந்து அந்த பக்கம் போயிட்டா. நம்ம இதை வந்து சரி எப்படியாச்சும் அவளை அடிச்சே ஆகணுமே. 3 ரவுண்ட் நம்ம போயாச்சு, இன்னொரு 5 ரவுண்டு தான். ஆமாம் 3 5 8 ஓகே, கணக்கில் ரைட்டாக வீக்கு. இன்னொரு 5 ரவுண்டு தான் எப்படியாச்சும் போட்டு அடித்து அடிச்சிடலான்னு பார்த்தா அவள் தடவினே இருந்தால் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையாக இழந்துட்டேன். வச்சு ஒரு அடி சட்டுன்னு அப்படி எப்படி அடிக்கணும்னா அப்படி புடனையோட தட்டி போடா பள்ளிக்கூடத்துக்கு நான் அனுப்பி விட்டுற மாதிரி நம்ம அடித்து அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். நானும் பவரை போட்டு நல்லா ரஷ் பண்ணி போனால் வந்து அந்த ரைட் சைடே தான் வரா. ஒரு நேரம் லெஃப்ட் சைடு வரா, ஒரு நேரம் ரைட் சைடு வரா, இல்லைன்னா அந்த இடத்துலயே இருக்கா. நீ எப்படி வந்தாலும் உன் தலை கலருன்றது அது மட்டும் நிச்சயம்ன்றது அவளுக்கு ஒரு நிமிஷமும் நம்ம காட்டிக்கிட்டே இருப்போம் மக்களே. இப்போ நான் தான்டா இந்த ஊரோட டாப்பில் இருக்கிறேன். இப்போ எல்லாரும் நமக்கு கீழே தான். இந்த மாதிரி அவள் அடி வாங்கினே இருக்கா, நான் அடிச்சுனே இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னு மட்டும் நீங்களே பாருங்க. அதாவது இவன் நல்லா தான் போயிட்டு இருக்கான், அந்த இப்போ அடிச்சானா நல்லா இருந்துச்சா, அடுத்த ரவுண்ட் நல்லா அடிப்பேன். அதுக்கு அடுத்த ரவுண்டு தான் வந்து ஒரு அது என்ன சொல்றது, ஒரு பந்தாவா காட்டுறோன்னு வாங்கல, அது மாதிரி அடிச்சாச்சே இவ்வளோதானா ஈஸி அப்படின்ற அந்த தெனாவெட்டில் வந்து நம்மளுக்கு டப்பா கொழுப்பு. அந்த டப்பா கொழுப்பு இந்த ரவுண்ட் அடிச்சிட்டானா. அப்போ அந்த டப்பா கொழுப்புலாம் நான் என்ன பண்ணுவேன்னு மட்டும் பாருங்களேன். பார்த்து நீங்களே வந்து திட்டக்கூடாது, கேவலமாக சிரிப்பீங்க. ஐ அக்செப்ட். அடுத்த டைம் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டேன். இப்போ வந்து இப்படியே தேய்ச்சினே தான் இருப்போம். அவள் சுட குளோவால் போட, நான் சுட குளோவால் போட, வந்தா சுட்டான் போனா ரிப்பீட்டு, வந்தா சுட்டான் போனா ரிப்பீட்னு மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதை மொத்தம் அவளும் அடிக்க மாட்டா, நானும் அடிக்க மாட்டேன். இப்படியே தடவிக்கிட்டு மட்டும்தான் இருப்போம் கடைசி வரைக்கும். இப்போ இந்த கார்னர் போகிறோமா, இப்படியே இந்த மூளைக்கு போவோம். அந்த மூலையில் கடைசியாக ஒரு குளோவால் போட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு அந்த மூளை வரையும் தேய்ச்சினே போவோம். அட யார் அழைத்தது யார் துணி மேடில் அப்படின்ற மாதிரி எவன் கூப்பிட்டான்னு தெரியல. அவன் ஓடினே இருக்கான், நானும் பின்னாடி ஓடினே இருக்கேன் மஞ்சமாக்கான். ஏன் தான் அப்படி ஓரான்னு அவன்கிட்ட கேட்கவும் முடியாது. அவன் வந்து அது என்ன சொல்கிறது, நான் வந்த ஒரு ஆப்போனன்ட்டு நம்ம கூட்டு போனால் கூட கால் பண்ணி கேட்கணும், இல்லையே ஓடாதரா நின்று ஆடுறான்னு சொல்லிட்டு. இவன் ஓடினே இருக்கான், நான் எங்கே போய் அவன்கிட்ட கேட்குறது. சரி நீ போகிற தூரம் போ, நானும் தேடி வந்துட்டே இருப்பேன். நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன், தலையத்தான் காட்டு நான் சாப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவளுக்கு அடித்து ஆகணுன்ற முடிவில் வந்து அவளை துரத்திட்டே வந்தேன். இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. இங்கே தான் வந்து என்னோட டப்பா கொழுப்புன்ற ஒன்று வந்து வெளியே வரும். இடிச்ச வாங்கி தான் எமோட் போடுவான்னு போட்ட உடனே வச்சான் ஒரு அடி. யாரா நீ என்ன இலக்காரம் பண்ணுறியா அப்படின்ட்டு ஒரு அடி வச்சிட்டான். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகே, என்னாச்சுன்னா சரி தன் ரவுண்டு அடி வாங்கினில்ல, ஒரு ரவுண்டு அடிச்சுட்டுப்பா அப்படின்னு சொல்லி பொழைச்சி போன விட்ட மாதிரி விட்டேன். இந்த ரவுண்டு வந்து கண்டிப்பாக அடிச்சிடலான்ற நம்பிக்கை வந்து நமக்கு இருக்குது. ஏன்னா 7 ரவுண்டு வாங்கிட்டா இந்த ஒரு ரவுண்டு கண்டிப்பாக வாங்கிடுவோம். அதனால் வந்து போட்டு அடியே வெளுத்துடணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட மூமெண்ட்டை வச்சு
அவளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம எப்படி வரோம், என்ன பண்ணுறோம், அது எதுவுமே அவளுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ஆடுறது தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஃபோன் ஸ்க்ரீனில் என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் ஆகுது. ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அதை அப்படியே கையில் எடுத்து ஃபோன்லேயே வச்சு தேய்ச்சிட்டேன். அப்படியே ஒட்டிக்கிச்சு, பிசு பிசுன்னு ஆயிருச்சு. நான் தான் சொன்னேனா, என் டப்பா கொழுப்பு எப்படின்னு மூவ்மெண்ட்டை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போய் முன்னாடியே உட்காருவேன். எல்லாருக்குமே 7.5 வந்து வாயில் இருக்கும், ஆனால் எனக்கு மட்டும்தான் கையில் இருக்குது. சிட்டப் க்ளோவால் போடுறேன்ட்டு வெறும் உட்கார மட்டும்தான் பண்ணுறேன், க்ளோவால் போட மாட்டேன். அதனாலேயே இனிமே வந்து சும்மா தொட்டாலே தலையோடு அடிச்சுட்டு போயிடலாம். ஒரு அடி அடிச்சுட்டு அவன் நினச்சிக்கிட்டான் ப்ரோ பிளேயர் அப்படின்னு. நான் யாரு? நான் இங்கே ஒப்பன்டா, இங்கே ஒப்பனுக்கு இங்கே ஒப்பன்டா. நான் சும்மா விட மாட்டேன்டே, விரட்டி விரட்டி விட்டுவேன். நான் வந்துட்டே இருப்பேன், ஆடினே இருப்பேன். நான் அவன் ஓடினே இருப்பேன்றான், நான் ஆடினே இருப்பேன்றேன். இங்கேயும் நல்லா மாற்றி மாற்றி துரத்திக்கிட்டே தான் இருக்கிறது. ஆனால் அவள் சாக மாட்டா, இல்லை என்னையும் கொல்ல மாட்டான். இப்படியே போயிட்டு இருந்தது போட்டா. அவ்வளோ அவள் ரோசப்பட்டு திட்டினால வந்து அக்காவுக்கு கோவம் வந்துடுச்சு. அதனால் வந்து தலையோட போட்டாச்சு. இப்போ இந்த ரவுண்ட் இதுதான் ஃபைனல். ஓகேவா? இந்த ரவுண்ட் நான் கன்ஃபார்ம் அடித்து காட்டுவேன். அவள் யார்? என்ன அடிக்கிறதுக்கு அவள் யார்? சும்மா கிள்ளியக்கா, நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்க. நீ இங்கே வந்து நீ ஆடலாமா? அப்படியே அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் மக்களே, ஓவராக பேசினேன். எனக்கும் நல்ல அடி வாங்கினேன், நல்லா அடிச்சு அந்த அக்காவுக்கும் அடி கொடுத்தேன். ஓகே மக்களே, டாட்டா பாய் பாய். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.